தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மீண்டும் சிறுத்தை புலி அட்டகாசம் செய்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. சாமியார்மலை பகுதியில் சிறுத்தை புலி தாக்கியதில் 4 ஆடுகள், வான்கோழி, நாய்க்குட்டி உள்ளிட்டவை உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் வந்த வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மீண்டும் சிறுத்தை புலி அட்டகாசம் செய்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜான்சன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சாமியார் மலை பகுதியில் ஏழுமலை என்பவர் வனப்பகுதியை ஒட்டி விவசாய நிலத்தில் ஆடு, மாடு, கோழிகளை வைத்து வளர்த்து வருகிறார். இரவு ஆடு பட்டியலில் இருந்து அலாரம் சத்தம் கேட்டுள்ளது. உடனடியாக சென்று பார்த்த பொழுது சிறுத்தை இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டுள்ளார். அங்கிருந்து ஒரு ஆட்டை சிறுத்தை இழுத்து சென்று கொண்டிருந்தது. 3 ஆட்டுக்குட்டிகள், வான்கோழி, நாய்க்குட்டிகள் இதுவரை சிறுத்தை கடித்து சென்றுள்ளது. குடியாத்தம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வனத்துறையினர் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்து இருப்பதால் வனத்துறையினர் ட்ரோன் கேமரா, டிராப் கேமரா மூலம் கண்காணித்து வருவதாலும் சிறுத்தை தாக்கி கால்நடைகள் உயிரிழந்து வருவது தொடர்கதையாகவே இருந்துள்ளது. இதுவரை சிறுத்தை தாக்கியதில் ஒரு இளம்பெண் மற்றும் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியாகி உள்ளது. வனத்துறையினர் சிறுத்தை பிடிப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். வனத்துறையினர் மீது நம்பிக்கை இழந்ததாக பொதுமக்கள் சிறுத்தையை தாங்களே என்ன செய்வது என்று ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தொடர்ந்து ஆடு, மாடுகள் சிறுத்தை தாக்கி உயிரிழந்து வருவது அப்பகுதியில் வேதனைக்குரியதாகி உள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சிறுத்தையை பிரிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.